வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் இயல் 2 நால்வகை குறுக்கங்கள் பாடத்தோட புத்தக பயிற்சிகள் தான் பார்க்க போகிறோம். முதல்ல மதிப்பீடு பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சொல்லோட இறுதியில் ஐகார குறுக்கம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மாத்திரை அளவு என்னமா 1, ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். அப்போ சரியான விடை எது? 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். இங்கே போன், இதில் மகர குறுக்கம் இருக்குது. மருண், இதுலேயும் மகர குறுக்கம் இருக்குது. பழம் விழுந்தது, இதில் மகர குறுக்கம் இல்லை. பணம் கிடைக்குது, இதுலேயும் மகர குறுக்கம் இருக்குது. இப்போ இதோட சரியான விடை பழம் விழுந்தது. எண் 3 பாருங்கள். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். சொல்லோட முதல்ல மட்டுமே எது இடம்பெறும்? ஔகார குறுக்கம். இது இடையிலையும் இறுதியிலையும் வராது. அப்போ இதோட சரியான விடை எது? ஔகார குறுக்கம். 1 பாருங்கள். மரங்கள் வெயிலை மறைக்கும். மனிதர் வாழ்வு இயற்கையோடு ஏய்ந்தது. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் பேய் காற்றில் சாய்ந்தது. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். யானைகள் கூட்டமாக வாழும் இயல்புடையவை. இதை நம்ம எழுதி பார்க்கும்போது நம்மளுக்கு எழுத்துப்பிழை வரதை நம்மளால் தடுக்க முடியும். அடுத்தது பாருங்கள். அறிந்து பயன்படுத்துவோம். இது நம்ம சின்ன வகுப்பிலே படித்திருக்கோம். பால் இலக்கணத்தில் பால் படிச்சிருக்கோம். பால் எத்தனை வகைப்படும் படிச்சிருக்கோம்? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு 5 வகைப்படும். அதாவது உயர்திணையில் ஒரு ஆணை குறிச்சுது அப்படின்னா அது ஆண்பால், ஒரு பெண்ணை குறித்தால் அது பெண்பால், ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறித்தால் அது பலர்பால். அதே அஃறிணையில் ஒன்றை குறித்தா ஒன்றன் பால், ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறித்தா பலவின் பால். மொழியை அழுவோம் பாருங்கள். கேட்க. இயற்கை ஆர்வலர் ஒருவரது உரையை கேட்டு மகிழ்க. நீங்கள் வானொலியிலலாம் இயற்கை ஆர்வலர் பற்றி யாராவது ஒருத்தர் பேசுகிற அந்த உரையை கேட்டு மகிழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்றை பற்றி 2 நிமிடம் பேசுக. 2 தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஏதாவது ஒன்று பற்றி 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சொல்ல கேட்டு எழுதுக. ஆசிரியர் இதை சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அதை எழுதணும். எண் 1 பாருங்கள். மரங்கள் வெயிலை மறைக்கும். சின்ன வகுப்பிலே விரிவாக படிச்சிருக்கோம், அதனால் நம்ம பயிற்சிக்கு போயிடலாம். எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக. இப்போ மகளிர் அப்படின்னா யாரை குறிக்கும்? பெண்களை குறிக்கும். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? ஆடவர். பெண் ஆண். சிறுவன் சிறுமி. அரசன் அரசி. மாணவன் மாணவி. தோழி தோழன். அதற்கு எதிர்ப்பால் பெயர்கள். சரியாமா? பாருங்க. படத்திற்கு பொருத்தமான பாலை எழுதுக. அதாவது இதில் படம் கொடுத்துருக்கு, இது என்ன பால் அப்படின்னு எழுதுகிறோம். ஒரே ஒரு சிங்கத்தோட படம் கொடுத்துருக்கு, இது ஒன்றன் பால். ஒரு பையனோட படம் கொடுத்துருக்கு, இது ஆண் பால். ஒரு மலரோட படம் கொடுத்துருக்கு, ஒன்றன் பால். இது ஒரு பெண் பால். பலர் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ பலர் பால். இது நிறைய பூக்கள் இருக்குது, அப்போ பலவின் பால். இந்த 2 அஃறிணை குறிக்கிறதுனால ஒன்றன் பால், இது பலவின் பால். அடுத்து பாருங்கள். பிழையை திருத்தி சரியாக எழுதுக. கண்ணகி சிலம்பு அணிந்தான். கண்ணகி அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர், இங்கே அணிந்தான் கொடுத்துருக்கு. அப்போ இந்த பிழை என்னது? அணிந்தான் அப்படிங்கிறது. அப்போ அதோட சரியான விடை கண்ணகி சிலம்பு அணிந்தாள். 2வது என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். கோவலன் சிலம்பு விற்க போனாள் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதோட சரியான விடை கோவலன் சிலம்பு விற்க போனான். கோவலன் அப்படிங்கிறது ஒரு ஆண், அதனால நம்ம இல்லை என்னதான் மாற்றிக்கணும்? இன்னா மாற்றிக்கணும். அடுத்தது எண் 3 பாருங்கள். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். அரசர்கள் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? ஒரு பலர்பாலை குறிக்கும். அப்போ நம்ம எழுதும்போது அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அப்படின்னு எழுதணும். எண் 3 பசு கன்றை ஈன்றன இருக்குது. பசு அப்படிங்கிறது ஒரு ஒன்றன் பால். அப்போ எழுதும்போது பசு கன்றை ஈன்றது அப்படின்னு எழுதணும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு இருக்குது. இதோட சரியான விடை பார்த்திங்கன்னா மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. அடுத்து பாருங்கள். எண் 5 குழலி நடனம் ஆடியது. குழலி அப்படிங்கிறது ஒரு பெண். அப்போ நம்ம எழுதும்போது குழலி நடனம் ஆடினாள் அப்படின்னு எழுதணும். அடுத்து பாருங்கள். ஒரு கடிதம் எழுதுக. நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து மொழியோடு விளையாடு. வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை அமைக்க. வட்டத்தில் கொஞ்சம் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த எழுத்துக்களை சேர்த்து சொற்கள் அமைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த காவே இல்லை சேர்த்து கல் எழுதலாம். பூ இல் சேர்த்து புல் எழுதலாம். கா லை சேர்த்து கலை. பூ தை யா இல் புதையல். அடுத்தது ஈ யா இல் இயல். இ ழை இழை. கா டா இல் கடல். கா டா லை கடலை. இல்லை இல்லை தை. அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க. சில சொற்கள் கொடுத்துருக்காங்க, இந்த சொற்களை வச்சு புதிய சொற்கள் அமைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாழை கூட்டல் காய். அப்போ நம்ம 2ஐயும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? வாழைக்காய். வேறு நம்ம என்ன எழுதலாம்? நான் இதில் ஏதாவது 3 எழுதியிருக்கேன், மீதி உள்ளது நீங்கள் எழுதிக்கோங்க, ஓகேவா? குருவி கூட்டல் கூடு. குருவி கூடு. தயிர் கூட்டல் சோறு. தயிர் சோறு.
வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம். பாட்டு கூட்டல் போட்டி பாட்டு போட்டி. இங்கே இருக்கக்கூடிய இந்த சொற்களை வச்சு நம்ம புதுசாக சொற்கள் அமைச்சு எழுதியிருக்கோம். அடுத்தது விடுகதைகள் கொடுத்து அதோட விடையை எழுத சொல்லியிருக்காங்க. எண் 1 பாருங்க. மரம் விட்டு மரம் தாவுவேன் குரங்கு அல்ல, வளைந்த வாலுண்டு புலி அல்ல, கொட்டைகளை குறிப்பேன் கிளி அல்ல, முதுகில் 3 கோடுகளை உடையவன் நான் யார்? எல்லாருக்கும் தெரியும் யாரு? அணில். அடுத்தது எண் 2. என் பெயர் 3 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்தை நீக்கினால் மறைப்பேன், 2ஆம் எழுத்தை நீக்கினால் குறைப்பேன், 3ஆம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன். நான் யார்? யாரு? குதிரை. இது எத்தனை எழுத்துக்கள்? 3 எழுத்துக்கள். முதல் எழுத்தை நீக்கினா என்ன கிடைக்கும்? திரை கிடைக்கும். 2ஆவது எழுத்தை நீக்கினா குறைப்பேன்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த தீயை நீக்கணும்னா குறை அப்படிங்கிற சொல் கிடைக்கும். 3ஆம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3ஆம் எழுத்தை நீக்கினா குதி அப்படிங்கிற சொல் கிடைக்கும். அப்போ இதோட சரியான விடை என்னம்மா? குதிரை. எண் 3. வெள்ளையாய் இருப்பேன் பால் அல்ல, மீன் பிடிப்பேன் தூண்டில் அல்ல, தவம் இருப்பேன் முனிவர் அல்ல, நான் யார்? யாரு? கொக்கு. இதான் இதோட சரியான விடை. அடுத்தது நிற்க அதற்கு தக அப்படிங்கிறதுல என் பொறுப்புகள்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க? என்னால் இயன்ற அளவு மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன். இதை படிக்கிறதோடு விடாமல் நம்மளால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன செடிகள் சின்ன சின்ன மரங்களெல்லாம் நட்டு நம்ம என்ன செய்யணும்? வளர்க்கணும். அப்போ தான் வருங்காலத்தில் நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அடுத்தது எண் 2 பாருங்கள். இயற்கை சமநிலையை பேணி பாதுகாப்பேன். இயற்கை சமநிலை, எந்த இடத்துல இயற்கை மரங்கள் செடிகள் அதிகமாக இருக்கோ அதை நம்ம பாதுகாக்கணும். கலைச்சொல் அறிவும் கொடுத்துருக்காங்க. இந்த கலைச்சொல் அறிவும் படிச்சுக்கோங்க. புத்தக பயிற்சிகள் முடிஞ்சதுமா. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.